ஹலோ ஹால் வெல்கம் டு அவர் சேனல் சங்கீதா ஷேரிங்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நர்சரி கார்டன் போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து ரோஜா செடி வந்து என்கிட்ட இப்போ இருந்ததெல்லாம் கொஞ்சம் வாட விட்டுட்டேன். நான் தான் மைசெல்ஃப் என்னோடலாம் மிஸ்டேக் தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரோஸ் செடி வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன். ஸோ போனால் நிறைய ரோஸ் செடி இருந்ததுங்க, அங்கே செம்மையாக இருந்தது. ஆனால் என்னென்னா கலெக்ஷன் தான் இல்லை. சும்மா நார்மலாக ஒரு பிங்க்கு, ஒரு லைட் ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி ரொம்ப சிமிலராக தான் இருந்தது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டபுள் கலர்ஸ்லாம் நிறைய இருக்கும், நல்ல வெரைட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைம் எனக்கு வந்து அவ்வளோ கலர்ஸ் இல்லை. சரி இருந்தாலும் அதில் கொஞ்சமாவது எடுக்கணுமே அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸு நிறைய வைக்கும். இந்த மாதிரி ரோஸ் செடி வந்து மொட்டு நிறைய வைக்கும்னு எடுத்தேன். அப்புறம் ஒரு அழகான ஒரு கத்திரிக்காய் பிளான்ட் எடுத்தேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். சரி அழகாக இருந்ததுன்னு எடுத்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பட்டன் ரோஸ் டைப்பு, ரொம்ப பட்டன் ரோஸ் இல்லை, அதாவது வந்து ஒரு மீடியமான ஒரு ஃப்ளாராக வரும். இதுவும் நிறைய பட்ஸ் வைக்கிற டைப் தான். இது வந்து ஒரு சின்ன கவர் எடுத்தேங்க, 20 ருபீஸ் இதோட வேல்யூ. ஸோ இது மாதிரி வந்து 20 ருபீஸ் கவர் வந்து நான் ஒரு 3 கவர் எடுத்திருந்தேன். இது வந்து 30 ருபீஸ் பன்னீர் ரோஸுன்றதுனால ஸ்பெஷல் ரேட் ஆமாம். ஆனால் பன்னீர் ரோஸ் பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, அது ரொம்ப ஒரு செம்ம ஃப்ரேக்ரன்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அது எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ரெட் ரோஸ்ங்க, செம்மையாக இருந்தது கலரு. இதில் பார்க்குறதோட பயங்கர ரெட்டுங்க. அதோட லீஃபும் பார்த்திங்களா எவ்வளோ க்ரீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப பெரிய பிளான்ட்டாகவும் இருந்தது. சரி அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லா வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ், பூ நிறைய வைக்கும் அப்படின்ட்டு. ஃபைனலி பார்த்திங்கன்னா பீஸ் லில்லிங்க. பீஸ் லில்லி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த ஒரு பிளான்ட்டோட ரேட் என்னன்னு நினைக்கிறீங்க? 300ங்க. இதை விட வந்து கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வாட்டரில் வைக்கிற மாதிரி இருக்க பிளான்ட்டு 600 ஆமாம். சரி அது வேண்டாம், நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு இந்த பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்போ ஜாதி மல்லி வந்திருக்கும். இது என்கிட்ட நிறைய மல்லி செடி இருக்குது. ஆனால் இந்த மல்லி செடி மட்டும் நான் வைக்கும் போதெல்லாம் எனக்கு இது வரவே வராது. அது சிச்சுவேஷனாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து வெதராக இருக்கலாம், ஓவர் மழைனால போயிடும், இல்லை ஓவர் வெயில்னாலையும் போயிருக்கு எனக்கு. சரி அதனால் ஸோ நம்ம வீட்டில் நிறைய துளசி செடி இருக்குது இல்லையா, என்ன நிறைய துளசி செடி இருந்தாலும் கடைசியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாடத்தில் வைக்கணும்னு ஒரு ஆசை. சரி நம்மளால் வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய மாடம் வந்து நடுவில் நம்மளால் செட் பண்ண முடியாது. சரி இந்த மாதிரி ஒரு மாடத்தில் வந்து எல்லா காடும் இருக்கா மாதிரி, சிவன், விநாயகர், லக்ஷ்மி அது மாதிரி இருக்கா மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. இந்த பாட் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு க்யூட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து நான் பீஸ் லில்லிக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் சைஸு, 70 ருபீஸ் பெர் பாட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து ரோஸ் செடிலாம் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா க்ரோத் நல்லாயிருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இந்த பிரிஞ்சால் சீட்ஸு, டேப் வாங்கியிருந்தேன். இந்த டிஏபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஃப்ளாஸ்க்காக செடிக்கு 15 டேஸ் ஒன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோகோனட் ஸ்பெஷலுங்க. நம்ம ஏதாவது கோகோனட் மரத்துக்கு ஏதாவது நமக்கு சத்து கம்மியாக இருக்குன்ற டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறதுக்காக, ஸோ நம்ம வீட்டில் இருக்குன்றதுக்காக வாங்கினோம். அடுத்தது எப்சம் சால்ட்டு. இதுவும் வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம கார்டன் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 15 டேஸ் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மண்ணோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இந்த பாட்டுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணுற தேவையான மண்புழு உரம் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். ஓகே.